ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடே அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள். அந்த வசனத்திலேயே பின்பகுதியில் வாசிக்கிறோம், நீயும் சோதிக்கப்படாதபடி உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு. அப்ப முதல்ல எந்த குற்றத்தில் அகப்பட்டாலும் சரி, அதான் பொருள். யாதொரு குற்றத்தில் அகப்பட்டாலும் பரவாயில்ல, ஆனா ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் போட்டது அப்படின்னா, ஒரு குற்றத்தில் அகப்பட்டவனுக்கு புத்தி சொல்லணும் அப்படின்னா அதுக்கு ஒரு தகுதி இங்கே வாசிக்கிறோம். அவர் ஒரு ஆவிக்குரிய நபரா இருக்கணும், அவங்க தான் சொல்லவே போகணும். அப்ப இதுலயே ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வச்சுட்டார் ஆண்டவர். அடுத்தது, ஆவிக்குரியவர்களாகி நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோட. ஒரு வீட்டில் சொல்றாங்க, குடிகார பையன் திருந்துவியா, இப்படி சொல்றது எப்படி குடும்பத்துல அதுதான் சாந்தமுள்ள ஆவியோட. அவங்களே பலவிதமான டென்ஷன்ல போராட்டங்கள்ல அந்த குடி பழக்கத்துல போயிருக்கலாம். அப்ப சாந்தமுள்ள அவங்களோட சைலண்டா பேசினா சொல்றதை கேட்பாங்க, இல்லைன்னா இருக்க கோபமா சேர்ந்து நம்ம மேல திருப்பிக்கணும். அதனாலதான் ஆண்டவர் நமக்கே ஒரு பெரிய பாதுகாப்பு கொடுக்குற. ஒரு தப்பு செஞ்சா நீ குற்றம் அதுல இருந்து விடுவிக்கணும், அதுல நீ சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீ கண்டிக்கணும்னு போனீங்கன்னா நீ சம்பந்தமா பேசு, நீ ஒரு ஆவிக்குரிய நபரா இரு. அடுத்து வாசிக்கிறோம், சீர்படுத்த பண்ணணும். நீ இப்படி பண்ற அப்படி பண்றாங்க சொல்ற குற்றத்தையே இதனால இப்படியாவும் அப்படியாவும் ரொம்ப பேசுறதை விட கணக்கு வந்துடணும். எங்க கணக்கு போறோம், அவனை கரெக்டா சீர்படுத்த பண்ணணும். நம்ம காரியத்தோட கடை தொகை என்ன, நீ அதை பண்ண இதை பண்ண இதனால இப்படியாவும் அப்படியாவும் நம்ம இன்னும் கோபத்துக்கு மேல கோபத்தை கூப்பிடாது. அந்த நபருக்கு நம்ம என்ன செய்யலாம், அருமையா சீர்படுத்தி. ஒரு குடும்பத்துல குடிகாரா இருக்கிறாங்க, ஒரு உதாரணம் ஒரு யாதொரு குற்றம் பண்ணுறோம். அப்ப குடிக்கிறாங்க அப்படின்னா இதனால பாருங்க உங்களுக்கு பணம் எல்லாம் இப்படி வெளியாது, உடம்பு இப்படி ஆகுது, பாட்டிலேயே போட்டிருக்காங்க குடி கேடு, இதெல்லாம் சாந்தமா குடிக்க அப்படின்னு சொல்லி பவுல் மூலமாக இங்கே ஆண்டவர் கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நமக்காக எழுதி வைத்திருக்கின்றார். நீயும் சோதிக்கப்படாதபடி எச்சரிக்கையாயிரு. இதுதான் பெரிய பைபிள்ல ஒரு தப்பை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களே போய் அந்த தப்பை பண்ணது யார் சொல்லிருப்பாங்க. ஒரு தேசத்திலேயே சில தப்பனை இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த தப்பையே போய் ஒரு ராஜா பண்ணினார். சவுல் என்ன பண்ணினாரு அப்படின்னா, தேசத்துல உள்ள எல்லாம் குறிக்கார பெண்கள், அந்த பிலிஸ்தீனியர்கள், இந்த எல்லாத்தையும் தேசத்துல எல்லாத்தையும் டெஸ்ட்ராய் பண்றதுக்கு சொல்லியாச்சு. அதே மாதிரி என்ன ஆச்சு, ஆனா கடைசியா அவரு ஆண்டவர் பின்வாங்கி போய் ராத்திரி வேலையில போய் ஒரு பெண்ணுக்கிட்ட குறிகாரம் எங்க ஏடி அங்க போய் பேச வேண்டிய சூழ்நிலை. அதுக்குதான் இங்க பெரிய எச்சரிக்கை. எல்லாருக்கும் நீ கடிந்து கொள்றீங்க, எல்லாத்தையும் திருத்துறது நல்லதான், ஆனா நீயும் சோதிக்கப்படாதபடி எச்சரிக்கையாயிரு என்று ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார். நாமும் எச்சரிக்கையா இருப்போம். கர்த்தர்